ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் லாஸ்ட்டாக எடுத்த சாட்டர்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்டு இருக்கிறேன். பட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே லீவு, நொவினா செலிப்ரேஷனால் நான் கிளம்பிகிட்ருக்கேன். இது என்னோடய ஃபேவரட் ஸ்டெட் அப்படிங்கிறனால இதை பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி டீகன்ஸ்ட்ரக்ட் சீரம் பார்த்தீங்கன்னா நிறைய பெஸ்ட்டு ரிவ்யூ தான் வந்துட்டுருக்கு. சரி, யூஸ் பண்ணி பார்ப்போம். டிஏஜிங்காகவும் ஸ்கின் க்ளோனஸ்க்காகவும் இந்த மாதிரிலாம் நிறைய வந்திருக்கு. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு ரிவ்யூ சொல்கிறேன். அப்புறமா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக கிளம்பி போயிட்டுருந்தேன். அப்புறம் இன்னொரு மேமோட சேர்ந்து ஸ்கூட்டியில் கிளம்பி போயிட்டோம் ஒரு வழியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நொவினா செலிப்ரேஷன்ஸ்க்கு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னாச்சு, ஏன் லேட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. கடைசியாக பார்த்தா நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி கேட் போட்டுட்டாங்க, ரயில்வே கேட் போட்டனால கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு. சிஎம்முக்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆடினா தான் இந்த சூனா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. செமிச்சிடுறேன், இருங்க, லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல. அதுக்கப்புறமா நொவினா செலிப்ரேஷன் முடிஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு எங்கள் கிளாஸ் நொவினாக்காக நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா டெக்கரேஷன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்க்ரீன் டெக்கரேஷனுக்காக ஏதாவது ஒரு தீம் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோட்டஸை பிளான் பண்ணணும். A4 பேப்பரில் சர்க்கிள் ஷேப்பில் 3 டிஃப்ரெண்ட் சைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதே மாதிரி ஒரு 12 இல்லைனா 14 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்காள் எல்லாருமே சேர்ந்து செஞ்சது தான் இந்த லோட்டஸ் ஃப்ளவர். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மேம் ஒருத்தவங்க சூப்பராக மருதாணி போட்டிருந்தாங்களா. ஸோ அதையும் இந்த வீடியோவில் காமிங்க அப்படின்னு சொன்னோன்னா அதை அவங்க காமிச்சாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த லோட்டஸ் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி ரோஸ்லாம் நாங்கள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 1 மணி நேரத்தில் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் பிளான் பண்ணி வந்தால் கடைசியாக ஆஃப்டர்நூன் வரையும் ஆயிடுச்சுங்க. சரி, 12 மணிக்குள்ளே முடிச்சிடலாம், 1 மணிக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக 1:30 மணி வரையும் நாங்கள் இந்த டெக்கரேஷனை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஆயிடுச்சு. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்லுவே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்லுவேனே. இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி. கடலா புயலா இடியா மழையா ஒரு வழியாக 1 மணி நேரத்தில் போகலான்னு பிளான் பண்ண நாங்கள் அரை நாள் வெயிட் பண்ணி இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடுமே ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஆன்லைனில் போடுற வேலை இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.